கைஸ், உங்கள் ட்ராவல் கியர்லேயே ரொம்ப முக்கியமானது உங்கள் ட்ராவல் பேக் தான். ரொம்ப பெருசாக இருந்தால் தூக்கிட்டு அலைய முடியாது, ரொம்ப சின்னதாக இருந்தால் தேவைப்படுற திங்ஸ்லாம் கொண்டு போக முடியாது. Hey guys, this is Ganesh and welcome back to my channel Authentic Outdoors. நம்ம சேனல்ல travel vlogs, travel related videos, camping videos, அப்புறம் gear reviews ன்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிட்டு இருக்கோம் YouTubeல. ஸோ இந்த வீடியோ நம்ம சேனலோட ஹிமாச்சல் சீரீஸோட ஒரு பார்ட் தான். டைம் பார்த்தீங்கன்னா மணி 7 மணி ஆகுது நைட்டு. நாளைக்கு வந்து எக்ஸைட்டிங்கான டே ஸ்டார்ட் ஆக போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் லாங் ட்ரிப் போக போகிறோம். ஸோ 10 days வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் போய் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எனக்கு கைஸ். சரி வாங்க நான் இப்போ மெயின் டாபிக் ஆஃப் த வீடியோக்குள்ளே போகலாம். நாளைக்கு வந்து எனக்கு வந்து சென்னை டு சண்டிகர் ஃப்ளைட் இருக்குது. ஸோ வந்து இந்த 10 days ட்ராவல்காக நான் வந்து 2 பேக்கில் வந்து என் திங்ஸ் பேக் பண்ண போகிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ராவல் பேக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னோடய கேமரா கீட் இருக்கிற ஒரு கேமரா பேக். ஸோ இந்த 2 பேக்கை பற்றி இந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோலேயே வந்து நான் 2 பேக்கை பற்றியும் சொல்ல முடிஞ்சுன்னா சொல்லிடுறேன். பட் கொஞ்சம் லாங்காக போச்சுனாக்கா நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கேமரா பேக் பற்றி தெரிஞ்சுப்பீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். நீங்கள் என்ன பேக் சூஸ் பண்ண போகிறதா இருந்தாலும் நான் சொல்ல போகிற சில டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீப் இட் சிம்பிள். அதான் நீங்கள் சூஸ் பண்ண போகிற பேக் வந்து 40 to 50 liters இருந்தாலே ரொம்ப ஐடியலான சைஸ் தான். பெரிய பெரிய ரக்ஸாக் மாதிரி ட்ரெக்கிங் பேக் மாதிரிலாம் செலக்ட் பண்ணாதீங்க. இந்த சைஸ் எதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறேனாக்கா, நீங்கள் வந்து இந்த பேக் வந்து நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் போகிறீங்கனாக்கா ஈஸியாக வந்து கேபின்லேயே நீங்கள் கொண்டு போயிடலாம். ஸோ நீங்கள் அந்த பேக்கை செக்இன் பண்ண தேவையில்லை. செக்இன் பண்ணிவிட்டு உங்கள் பேக்குக்காக கிளைம் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து க்யூவில் வெயிட் பண்ணுன்ற அவசியம் இல்லாமல் இருக்கும். ப்ளஸ் பேக்கிங் அண்ட் அன்பேக்கிங்கும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சூஸிங் த ரைட் டைப், அதாவது பேக்கோட சைஸ் எவ்வளோ முக்கியமோ அதே போல் பேக்கோட டைப்பும் ரொம்ப முக்கியம். மீன்ஸ் எப்படின்னு நான் சொல்கிறேன்னாக்கா, வாங்க போகிற பேக்கில் வந்து டாப் லோடிங் வாங்காதீங்க. பேக்கில் வந்து சூட் கேஸ் டைப்பாக ஓப்பன் பண்ணுற மாதிரி பேக் வாங்குங்க. ப்ளஸ் அந்த பேக்கு வந்து உங்களுக்கு ஷோல்டர் ஸ்ட்ராப்ஸும் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. பாயிண்ட் நம்பர் 3, வாட்டர் ப்ரூஃப். நீங்கள் யூஸ் பண்ண போகிற பேக் வந்து வாட்டர் ப்ரூஃபான்னு பார்த்துக்கோங்க. வாட்டர் ப்ரூஃப் இல்லைனா ரெயின் கவர் ப்ரொவைட் பண்ணுறாங்களான்னு பாருங்க. பாயிண்ட் நம்பர் 4, லேப்டாப் ஸ்லீவ் இருக்கான்னு பாருங்க. ஸோ வந்து நீங்கள் லேப்டாப் வைக்கலாம். லேப்டாப் இல்லைனா உங்கள் ஐபேட், மேகசைன்ஸ், மேப், டாக்குமெண்ட்ஸ் எதாவது வைக்கணும்னா லேப்டாப் ஸ்லீவ் இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். நம்பர் 5, வேஸ்ட் ஸ்ட்ராப். அதாவது வந்து இடுப்பில் உங்களுக்கு மாட்டுறதுக்கு அந்த பக்கிள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்பர் 6, கம்ப்ரெஷன் ஸ்ட்ராப்ஸ் இருக்கிற மாதிரி பேக் பாருங்க. திங்ஸ் வந்து பேக் பண்ணும்போது அந்த திங்ஸை வச்சு கிளிப் பண்ணுற மாதிரி கிளிப்பர்ஸ் இருக்கிறதான்னு பார்த்த மாதிரி வாங்குங்க. நம்பர் 7, லாக்கபிள் ஜிப்பர்ஸ். ஜிப்ஸை வந்து நீங்கள் வந்து லாக் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. எக்ஸ்ட்ரா பாக்கெட்ஸ். எக்ஸ்ட்ரா பாக்கெட்ஸ்னால் நிறையா சின்ன சின்னதாக திங்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேக்கோட அவுட்டரில் பேக்குக்குள்ள சின்ன சின்ன ஸ்பேசஸ் இருக்கான்னு பார்த்து வாங்குறது நல்லது. ரிமூவபிள் டே பேக், அதாவது வந்து உங்கள் பேக்லேயே வந்து சின்ன ஒரு பேக் கழட்டுற மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட மெயின் பேக்கை நீங்கள் ரூமில், ஹோட்டல் ரூமில் வச்சுட்டு அந்த சின்ன டே பேக் வந்து நீங்கள் கழட்டிட்டு எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் சைட் சீயிங் பார்க்க போகும்போது அந்த பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிமூவபிள் பேக் அது கூட அட்டாச்சாக இருக்கான்னு பார்த்து வாங்குறது ரொம்ப அவசியம். என்னோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இந்த பேக் வந்து எனக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகும்னுட்டு ரொம்ப ரிசர்ச்க்கு அப்புறம் நான் செலக்ட் பண்ணி வாங்கின பேக்ஸு. ஸோ நீங்கள் ட்ராவலராக இருந்தாலும் சரி, பேக் பேக்கராக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு கேமரா ஆப்ரேட்டிங் பர்சனாக இருந்தாலும் சரி, இந்த கேட்டகரியில் நீங்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், இதுதான் இந்த ட்ராவல் பேக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் வந்து நம்ம கேமரா கியரோட பேக்கு. ஸோ இதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி வந்து 10 yearsஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பேக்ஸ் பற்றி சொல்கிறேன். இந்த பேக் பார்த்தீங்கன்னா 70 liters. இது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுவும் ஒரு 70 liters பேக்கு. இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இதோட கொஞ்சம் பெரிய சைஸில் பேக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது யூஸ் பண்ணேன். 85 liters பேக். இது 85 liters வரும். இது எல்லாமே வந்து என்னோடய ட்ரிப்போட டேஸை பேஸ் பண்ணி வந்து இது 3த்தில் நான் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு போவேன். இந்த 3 பேக்குமே காமனான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாகவே டாப் லோடிங் பேக்ஸ் தான். மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்குது. டேஸை பொறுத்து இது 3த்தில் ஏதாவது ஒரு பேக் எடுத்துகிட்டு போவேன். கேமரா கியர், ட்ராவல் ஐட்டம்ஸ்ன்ட்டு எல்லாத்தையும் நான் ஒரே பேக்கில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். இதில் நான் ஃபேஸ் பண்ண மேஜர் இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து பாட்டமில் இருக்கிற ஒரு திங்ஸ் எனக்கு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் வெளியே கொட்டி தான் எடுக்க முடியும். ஸோ வந்து ஒரு ட்ரிப்புக்கு போகிற டைமில் வந்து நமக்கு எந்த பொருள் எப்போ தேவைப்படும் நம்மளால் சொல்லவே முடியாது. அண்ட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்மளோட டைம் வந்து ரொம்ப அந்த திங்ஸை செக்ரிகேட் பண்ணி எடுக்கிறதுல ரொம்ப வேஸ்ட் பண்ணுவோம். இந்த பிரச்சனையை நான் எல்லா ட்ரிப்லையும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா டாப் லோடிங்கன்றனால. ஸோ இப்போ இந்த 3 பேக்குமே டாப் லோடிங்கு. இப்போ எடுத்திருக்க பேக் வந்து சூட்கேஸ் மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு டைப்பில் ஒரு பேக்.
ப்ளஸ் வந்து என்னோட கேமரா கியரோட சேஃப்டியும் நான் பார்த்தேன். சேஃப்டியும் முக்கியன்றனால வந்து நம்ம வந்து இப்போ வந்து அந்த கேமராவோட பேக்குக்கு அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ கேமரா பேக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ட்ராவல் பேக் பற்றின டீட்டெயிலான ரிவ்யூ மாதிரி பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம ஹிமாச்சலுக்கு யூஸ் பண்ண போகிற பேக் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த பேக்கில் இருக்குது. ஒன்றுன்னா நான் வந்து இப்போ வந்து பேக் பண்ணும்போது நான் காட்டிகிட்டே உங்களுக்கு பேக் பண்ணுறேன். இதுதான் நம்ம ட்ராவல் பேக்கு. இதோட பிராண்டு பார்த்தீங்கன்னா FORCLAZ போட்டிருக்கு. ஸோ இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன். இதோட பையிங் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 50 லிட்டர்ஸ். இது பேக் வந்து 50 லிட்டர்ஸ். இந்த டாப்பில் இருக்கிற இந்த ரிமூவபிள் டே பேக் வந்து 10 லிட்டர்ஸ். ஸோ 50 + 10. ஸோ வாங்க கைஸ் போய்ட்டு பேக் பண்ணலாம். ஸோ இப்போ இதான் பேக் பண்ண போகிறோம். 2 ஃப்ளீஸ் ஜாக்கெட்டு, 2 செட் ஆஃப் தேர்மல்ஸு, 2 பேர் சாக்ஸு. இது ஒரு ஸ்னோ ஜாக்கெட்டு, -10 வரைக்கும் போடலாம். இது ஒரு வின்டர் ஜாக்கெட், -5 வரைக்கும் போடலாம். இது ஃபுல்லாக டாய்லெட்ரிஸ் என்னோடது. அப்புறம் 4 டிஷர்ட்டு, 3 பனியன், 1 2 3, ஒரு டவலு, கேம்பிங் அக்சசரிஸ், குக்கிங் பாட்ஸ் அண்ட் பேன்ஸு. நம்ம மல்டி கேஸ் ஸ்டவ் இதை பற்றி ரிவ்யூ தனியாக போடுறேன். அப்புறம் நம்ம கேம்பிங் அக்சசரிஸு, உள்ளன் கேப்பு, இன்னர்ஸு, 2 ட்ரெக்கிங் பேண்ட்டு, அப்புறம் ஒரு ஜீன். அண்ட் இது ஃபுல்லாகவே வந்து 50 லிட்டர்ஸ் பேக்கில் பேக் பண்ண போகிறோம். பேக்கிங் பார்க்கலாம். பேக் பண்ண போகிற பேக்கு பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு 10 லிட்டர்ஸ் பேக் இருக்குது. நீங்கள் தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரிப் எங்கேயா போகிறீங்கன்னா அதுக்கு உண்டான திங்ஸ் இதை போட்டு மெயின் பேக்கை நீங்கள் ரூமில் வச்சிடலாம். இதில் அவுட்டர்லேயே நம்ம ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து இது தனி கம்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. இந்த கம்பார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஷூஸ் வச்சுக்கலாம், ஸ்லிப்பர்ஸ் வச்சுக்கலாம், அப்புறம் வெட் கிளாத்ஸ் எதாவது வச்சுக்கலாம். நான் வந்து என்னோட கேம்பிங் அக்சசரிஸ்க்காக இந்த கம்பார்ட்மெண்ட் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம உள்ளே இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். பேக்கோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின் கவர் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா இதை நம்ம ரெயினுக்கு கவர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மொத்த பேக் இதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம இது ஒரு டஃபில் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது தனியாக வைக்கலாம். இது வந்து பாட்டம்லேயே கொடுத்துட்றாங்க. இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஃப்ரண்ட்டில் இங்கே சில திங்ஸ் வச்சுக்கலாம். வித் வேஸ்ட் ட்ராப் இருக்குது. இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற லூப்பு. ஸோ இதான் நம்ம சொன்னது மெயின் விஷயங்கள். சூட்கேஸ் டைப்பாக ஓப்பன் பண்ணுற ஸ்டைல் சொன்னேன் இல்லையா, இப்படி தான் சூட்கேஸ் மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம திங்ஸ் வச்சுக்கலாம். இதை இன்னும் வெளியே இருக்கிற பாக்கெட்டை நம்ம உள்ளே இருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் கம்ப்ரெஷன் ஸ்ட்ராப்பு. திங்ஸ் வச்சுட்டு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா அது துணியெலாம் வந்து எங்கேயும் மூவ் ஆகாமல் நல்ல ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். சூட்கேஸ் மாதிரி இது ஒரு மெஷ் பாக்கெட் வச்சுருக்காங்க. திங்ஸ் எதாவது வச்சுக்கலாம். இதுக்குள்ளே வந்து நீங்கள் ஹைட்ரேஷன் பேக் வைக்கலாம். அதுலேருந்து அந்த வாட்டரோட டியூபை இது வழியாக இன்சர்ட் பண்ணி அவுட்ரு வழியாக எடுத்திங்கனாக்கா நீங்கள் ஃபிங்கர்ஸ் தெரியுது பாருங்கள். ஸோ நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணும்போது அந்த பாட்டில் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் எல்லாம் குடிச்சிக்கிட்டே போகலாம். ஸோ இதான் நம்ம பேகு. இதை நம்ம இப்போ பேக் பண்ணலாம். பேக் ட்ரிப்புக்கு பேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேமரா கியர் பேக் பேக் பண்ணுறதை பார்க்கலாம். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ளஸ் வந்து உங்கள் தாட்ஸும் உங்களோட ட்ராவல் டிப்ஸும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம கேமரா கியர் ரிவ்யூ வீடியோவில் சந்திப்போம். பை.